வெல்கம் டு Amma Samayal. Amma Samayal சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் தோல் சீவிக்கலாம். அப்புறமா அதை நீளமாக கட் பண்ணிக்கணும். ஸோ இது கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட சைடில் வச்சு கொடுக்கலாம். இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது பொட்டேட்டோ நிறைய கார்ப்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது அது. ஸோ இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே நல்ல நீளமான உருளைக்கிழங்காக பார்த்து வாங்கிக்கணும். ஸோ அப்போ தான் நல்ல நீளமாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த மாதிரி நீளமாக நறுக்கியாச்சு. ஸோ இந்த பொட்டேட்டோவுக்கு மேலே ஒரு சிம்பிளான ஒரு கோட்டிங் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இது ஒரு அரை டீஸ்பூன் வரும். ஸோ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துக்கலாம் நம்ம. ஸோ ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அந்த உருளைக்கிழங்கு மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம நீளமாக கட் பண்ண உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்பைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்பைஸ் லெவலை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துடலாம். ஸோ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஸோ இப்போ பிரெட் க்ரம்ஸில் பிரட்டிட்டு அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் ப்ரெட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா நல்லா பவுடராக வரும். அதை பிரட்டி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மசாலாவோடையும் நீங்கள் அப்படியே டீப் ஃப்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே. ஸோ இங்கே பிரெட் க்ரம்ஸ் பிரட்டி வச்ச பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். உதிரியாக வச்சுட்டு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜிப்லாகில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் நல்லாயிருக்கும். எப்போ வேணுமோ கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஸ்நாக்ஸ் வேணும்னா டக்குன்னு இதை எடுத்து செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வறுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒன்று அதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணால் தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும், மேலேயும் நல்லா கிறிஸ்பாகும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டோன்னா அது மேலெல்லாம் ரொம்ப கருகி போயிடும். ஸோ அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா சைட்ஸும் நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்களா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி. ஸோ ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் அம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.